Hello students, இன்னைக்கு என்ன சம் பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்ல 3rd யூனிட் அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.5ல 4th சம் பார்க்க போறோம். இது கொஞ்சம் பெரிய சம் தான், சால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது கொஸ்டின்ல இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒய் மைனஸ் 2 இப்படி இருந்துச்சுன்னா என்ன எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இது டவுட் வந்துச்சுன்னா ஒய் பவர் மைனஸ் 1ன்னா இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்வர்ஸ். ஓகே, ஸோ ஒய் பவர் மைனஸ் 1 1 பை ஒய் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒய் பவர் மைனஸ் 2 1 பை ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ அப்படிதான் இப்படி வந்துச்சு, சரியா? ஓகே, இனி நம்ம இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இது எப்படி வந்துச்சுன்னு ஒரு டவுட் வரலாம். அது எப்படி வந்துச்சுன்னா, இப்போ ஏ பவர் எம் டிவைடட் பை பி பவர் எம் இருந்துச்சுன்னா, இப்படி ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா a by b the whole power mன்னு எழுதிக்கலாம். that means நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரோட பவர் சேமாக இருந்துச்சுன்னா லைக் காமனாக மேலே வந்து இந்த பவர் எழுதிக்கலாம். இப்படி இருந்தாலும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர் இதான் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. ஓகேவா? இனி நம்ம எக்ஸ் தனியாக ஒய் தனியாக சால்வ் பண்ணிட்டு நம்ம இந்த எக்ஸ் பை ஒய் த ஹோல் ஸ்கொயரில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். சரி, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4 டிவைடட் பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3. ஸோ இந்த ரெண்டு டேர்மை என்ன பண்ணிக்கலாம்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதிக்கிறேன். இந்த டேர்ம் எழுதிக்கிறேன். இந்த டேர்ம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? ஏஎக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4. இந்த டேர்ம் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குதா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, ப்ளஸ் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதோட ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? மல்டிப்ளை ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 4 4 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 3 வரணும். நம்பர்ஸ் சொல்லுங்க. 4 1 போட்டால் வந்துடும். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது சைன் போடும்போது எப்படியும் மைனஸ் வரும். ஓகே, 4 மைனஸ் 1 தான் 3. பட் இங்கே என்ன நம்பரில் இந்த மைனஸ் இருக்குதா ப்ளஸ் இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் 3 இருந்துச்சுன்னா ஸ்மாலர் நம்பரில் சைன் போடணும், மைனஸ் 3 இருந்துச்சுன்னா கிரேட்டர் நம்பரில் சைன் போடணும். இப்போ ப்ளஸ் 3 தான் இருக்குது. ஸோ நம்ம ஸ்மாலர் நம்பரில் மைனஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், 4 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 4 4 மைனஸ் 1 ப்ளஸ் 3 வந்துச்சா? நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது கோஎஃபிஷியன்ட் இருக்குதான்னு பார்க்கணும். நோ. ஸோ இதை அப்படியே டைரெக்டாகவே எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4க்கு a ப்ளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 1. ஓகே தானா? நெக்ஸ்ட் இனி செகண்ட் டைம் எடுப்போம். 3a ஸ்கொயர் மைனஸ் 3. ஓகேவா? 3a ஸ்கொயர் மைனஸ் 3. இதில் நம்ம என்ன பண்ணலாம்? 3a காமனாக எடுத்துக்கலாமா வெளியில்? 3 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 இன்ட்டு a ஸ்கொயர் 3a ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3. நெக்ஸ்ட் இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியணும்
இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, ஹியர் டவுட் வரலாம். ஏ ஈக்குவல் டு ஏஆவும் பி ஈக்குவல் டு 1ஆவும் சப்ஸ்டிடியூட் பண்ணி பாருங்கள். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. ஓகே, ஸோ ஹியர் we can say that என்ன எழுதிக்கலாம்? மேலே இருக்க 3 அப்படியே எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 1க்கு என்ன வரும்? ஏ ப்ளஸ் பினா ஏக்கு ஏ ஆகும், பிக்கு 1 ஆகும். ஏ ப்ளஸ் 1 மல்டிப்ளைடு பை ஏ மைனஸ் 1. ஓகே, ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைக் எக்ஸோட டேர்ம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. ஒய்யோட டேர்ம் என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a மைனஸ் 8. கொஷின் எழுதிக்கிறேன். y is equal to a square plus 2a தானே, plus 2a minus 8 plus 2a minus 8. okay, divided by 2a square minus 2a minus 4. 2a square minus 2a minus 4. ஓகேவா? இனி செப்பரேட்டாக டேர்ம்ஸை வந்து சால்வ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது a square plus 2a minus 8. ஓகேவா? இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஃபார்மேட் ஞாபகம் வரணும்? ax square plus bx plus c ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ we can write the factors as factors எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் 8 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8 வரணும், ப்ளஸ் பண்ணால் என்னது ப்ளஸ் 2 வரணும். என்ன எழுதிக்கலாம்? 4 2 8 எழுதிக்கலாமா? ஹியர் எங்கே சிம்பிள் போடணும்? அடிஷனில் ப்ளஸ் இருக்குது. ஸோ ஸ்மாலர் நம்பரில் தான் மைனஸ். ஓகே, 4 into minus 2 minus 8, 4 minus 2 plus 2. கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கோஎஃபிஷியன்ட் இல்லை. ஸோ you can write the factors as a plus 4 multiplied by a minus 2. ஓகேவா? இதான். நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 2a square minus 2a minus 4. 2a square minus 2a minus 4. செக் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டு தான். நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு 2வை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். 2வை காமனாக எடுத்துக்கோங்க. 2வை காமனாக எடுத்தால் வெளியே ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 2. கரெக்டாக? 2a ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4. ஓகே, இனி இந்த டேர்ம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 2 என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும்? ஃபேக்டர்ஸ் என்ன எழுதிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 1 வரணும். ஓகே, ஃபேக்டர்ஸ் என்ன எழுதிக்கலாம்? 2 1 எழுதிக்கலாமா? இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ கிரேட்டர் நம்பர்லாம் மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் 2 மல்டிப்ளை பை 1 மைனஸ் 2, மைனஸ் 2 ப்ளஸ் 1 மைனஸ் 1. கோஎஃபிஷியன்ட் இருக்கா? நோ. ஸோ நம்ம ஃபேக்டர்ஸ் என்ன எழுதிக்கலாம்? மேலே இருக்க 2வை மறந்துடக்கூடாது. 2 மல்டிப்ளைடு பை ஏ மைனஸ் 2வும் ஏ ப்ளஸ் 1. ஓகேவா? ஸோ எல்லா டேர்ம்ஸும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இது 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 மேலே இருக்குது எல்லாமே. இனி நம்ம எக்ஸ் டிவைடட் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்து கவனமாக எழுதணும். ஓகேதான். எக்ஸ் டிவைடட் பை ஒய் த ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸோட வேல்யூ என்னது? a plus 4 into a minus 1, a plus 4 into a minus 1
டிவைடட் பை என்ன வந்துச்சு? ஓகே, 3 into a plus 1 a minus 1. 3 into a plus 1 into a minus 1. ஓகே, பெரிய டிவைடட் பை y-ஓட வேல்யூ என்னது? a square plus 2a minus 8க்கு a plus 4 into a minus 2. a plus 4 a minus 2 divided by கீழே என்ன இருந்துச்சு? 2 into a minus 2 into a plus 1. 2 into a minus 2 into a plus 1. ஓகேவா? the whole square. ஓகே, இப்போ நம்ம நியூமரேட்டரில் இருக்கிறத கேன்சல் பண்ணிக்கணும், இல்லைனா ரெசிப்ரோக்கலாக பண்ணிட்டு பண்ணலாம். தட் மீன்ஸ் இந்த டேர்ம் ரெசிப்ரோக்கலாக மாறி மேலே வரும். ஓகே, இப்போ a டிவைடட் பை b டிவைடட் பை c டிவைடட் பை d இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதலாம்? இப்படி ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா a நார்மலாக இருக்க மாதிரி b கீழே வந்துடும். தென் c கீழே தானே இருக்குது, ஸோ d வந்து நியூமரேட்டரில் போயிடும். தட் மீன்ஸ் ரெசிப்ரோக்கலாக d பை சின்னு போகும். ஸோ அதே மாதிரி நான் இங்கே எழுத போகிறேன். அதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ண முடிஞ்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ண இருக்குதா? a + 1 தானே. கேன்சல் பண்ண வேண்டியது கேன்சல் பண்ணிக்கலாமா? a - 1 a - 1 இங்கே a - 2 a - 2. ஓகே, இப்போ நான் எழுத போகிறேன். ஈக்குவல் டு a + 4 divided by 3 into a + 1. ஓகே, மல்டிப்ளைடு பை கீழே இருக்கட்ட மேலே போயிடும். 2 into a + 1 divided by a + 4. ஓகே ஓகே, இந்த ஹோல் டிவைடட் பையை மறந்துடக்கூடாது எப்போவுமே. ஓகே, இன்னும் ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா பார்க்கலாமா? a + 4 a + 4 a + 1 a + 1. ஓகே, இது இப்போ டக்குன்னு ஆன்சர் 1ன்னு நினச்சிடக்கூடாது. இல்லை ஏதாச்சும் டேர்ம் இருக்கான்னு பார்க்கணும். இது இல்லை, ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது. 2 டிவைடட் பை 3 வெறும் 2 டிவைடட் பை 3 கிடையாது, ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன? 2 2s are 4 3 3s are 9. 4/9 தான் ஆன்சர். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.